ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறையை பார்த்து அதில் உள்ள தீமைகளை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் மிக முக்கியமான ஒரு துறையை பார்த்து அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன துறை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம்ம ஐடி துறைக்காக அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தில் 1,70,000 கம்பெனிஸ் இருப்பதையும் அதில் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வேலை செய்வதையும் அந்த வேலையை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாம் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி யூடியூப் மூலமாக தான் ஒளிபரப்பப்படுகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஐடி துறை சார்ந்து தான் இருக்கிறது. எப்படி நீங்கள் யோசிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷன், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அதே போல் ஸ்கூல்ஸில், ஹாஸ்பிட்டல்ஸில் சின்ன தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் இந்த ஐடி துறையை சார்ந்து தான் பல காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருப்பதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடிகிறது. இது நம் தேசத்தில் மட்டும் அல்ல, உலக அளவிலும் கூட இந்த ஐடி துறையை சார்ந்து பல காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க, பயன்படுத்தி வருகிறாங்க. இந்த துறையை கர்த்தர் நம் தேசத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு துறையாய் வைத்திருக்கிறாங்க. இந்த துறையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய இருக்கும் பொழுது இதுல தீமையை கொண்டு வருவதுதான் சாத்தானின் தந்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். சாத்தான் இந்த துறைக்கு விரோதமா என்ன தீமைகளை கொண்டு வருகிறான் என்பதை அறிந்து கொண்டு அதற்காக தான் நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ராபின் அவர்கள் இந்த காரியங்களை விளக்கி சொல்லி அதனை தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் நம்ம ஐடி துறைக்காக ஜெபிக்க போகிறோம். ஐடி துறையில் வரப்போகிற பல ஆபத்துக்கள், அது அந்த துறை எதிர்கொள்ள போகிற பல சவால்களை நம்ம பார்த்து அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஐடி துறை மாத்திரமல்ல, அதனை சார்ந்து இருக்கிற பல துறைகள் இருக்கிறது. இப்போ ஐடி துறையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வேலை பார்க்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஐடி துறையின் மூலமாக மறைமுகமாகவோ இல்லைனா நேரடியாகவோ அநேக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. ஐடி துறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் அநேகம் பேர் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக இந்த ஐடி கம்பெனிஸ் நிமித்தமாக மறைமுகமாக பல வேலை வாய்ப்புகள், அதாவது சிறு நிறுவனங்கள், குறு நிறுவனங்கள், அந்த மாதிரியான பல நிறுவனங்கள் அதன் மூலமாக பயன்பெறுகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஐடி துறையில் வரப்போகிற ஒரு ஆபத்து என்பது அது அந்த துறைக்கு மாத்திரமல்ல, அதை சார்ந்திருக்கிற பல துறைகளை அது பாதிக்க போகிறது. இப்போ இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது இந்த நாட்களில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஐடி துறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த கொரோனா காலகட்டத்தில் அநேக வேலை இழப்புகளை நம்ம சந்தித்தோம். அந்த நாட்களை நம்ம மறக்க முடியாது. இந்த நாட்களில் அநேகர் தங்களுடைய வேலை இழந்து அது நிமித்தமாக குடும்பத்தினுடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் தற்கொலைக்கு கூட கடந்து சென்ற பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டோம். பல காரியங்களை நம்ம செய்தியின் மூலமாக அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியம் மறுபடியும் இந்த தேசத்திலே கடந்து வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறாங்க. அதற்காக தான் நம்ம இன்றைக்கு ஜெபிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். இந்த ஐடி துறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் செய்தியின் வழியாக பல செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கிற பல முன்னணி நிறுவனங்களில் பலவிதமான வேலை இழப்புகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இங்கே இருக்கிறவர்கள் திடீரென்று அவர்களுக்கு முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் திடீரென்று நீங்கள் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டே, நீங்கள் இன்றைக்கே நீங்கள் இந்த நிறுவனத்தை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும், அந்த மாதிரியெல்லாம் அவர்களுக்கு மெயில் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற பல தேசங்களில் இந்த காரியங்கள், இந்த வேலை இழப்பு அது நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே பல நிறுவனங்களில் நம்ம சொல்கிற பல முன்னணி நிறுவனங்கள், அது கூகுளாக இருக்கட்டும், ஐபிஎம்மாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இன்டெலாக இருக்கட்டும், எல்லா முன்னணி நிறுவனங்கள்லையும் பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய வேலையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கோட நிறுவனமான மெட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் அதிகமான பணியாளர்கள் தங்களுடைய வேலை இழந்திருக்கிறாங்க. இதன் பின்பாக ஐபிஎம்ல 8000த்திற்கும் அதிகமான பேர் தங்களுடைய வேலை இழந்திருக்கிறாங்க.
அதற்கு பிறகு மைக்ரோசாஃப்ட்ல கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் அதிகமானவர்கள் தங்களுடைய வேலை இழந்திருக்கிறார்கள். அதேபோல நம்முடைய இந்திய நாட்ல அ இந்த ஐடி துறையில முன்னணி நிறுவனமா இருக்கிற டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அந்த கம்பெனில கூட கடந்த நாட்கள் முழுவதும் நம்ம பார்த்தோம். பல பேர் நம்ம அந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 12,000த்திற்கும் அதிகமான பணியாளர்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி அவர்கள் வந்து வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். அதன் பின்பாக அக்சென்சர்ல கிட்டத்தட்ட 11,000 பேர், அதுக்கப்புறம் பேடிஎம்ல ஒரு 4,600, இன்டெல் நிறுவனத்தில 25,000 பேர், அதுக்கப்புறம் வந்து அமேசான் முன்னணி நிறுவனமான அமேசான்ல ஒரு 14,000 பேர் என்று சொல்லி அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2025ல மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 91,719 ஊழியர்கள் தங்களுடைய வேலை இழந்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தோன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு பாருங்க. ஏற்கனவே பல பேர் வந்து அவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு அதன் பின்பு வேலையில்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்தில பெருகிக் கொண்டே வருகிறது. இதற்கு இடையில நம்ம பார்த்தோம்னா, இந்த ஐடி துறை என்பது அநேகருக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆனா இந்த நாட்கள்ல பார்த்தோம்னா, இந்த துறை ஒரு பெரிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு காரியம். அது வந்து ஒரு டெக்னாலஜி. அது இன்றைக்கு அதிகமாக ஐடி துறையில அது உட்புகுத்தப்படுகிறது. நம்ம எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும், அதிலே வந்து ஏஐ உள்ளே வரும்போது, அதில இருக்கிற மேனுவலாக வேலை செய்கிற பல பணியாளர்கள் அவர்கள் வந்து நீக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. எல்லாவற்றையும் வந்து ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு தானியங்கி, அதாவது தானாக செயல்படுகிற ஒரு முறைக்கு அ அ எல்லா கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நிறுவனங்களும் அந்த முறைக்கு நேராக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இழப்புகள் அதிகரிப்பது நிமித்தமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ வேலை இழப்பு ஏற்படும்போது திடீரென்று நீங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள், நீங்க வேலையை விட்டு நீங்க கடந்து போங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருமே ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட ஒருவேளை ஒரு முன்னணி நிறுவனத்தில நீங்க வேலை செய்யலாம். இல்லைன்னா பல மறைமுகமான ஒரு வேலைவாய்ப்பை நம்ம இந்த ஐடி துறையின் மூலமாக பெற்றிருக்கலாம். திடீரென்று அந்த ஒரு இழப்பு ஏற்படும்போது நாம என்ன செய்ய முடியும்? அப்படியே கலங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றுடும். இதுதான் சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம். அநேகருடைய ஜீவன்களை பறித்துக் கொள்ளும்படிக்கு, அநேகருக்கு வேலை இழப்புகளை ஏற்படுத்தி, அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வந்து தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம். அப்ப இந்த காரியங்கள் இந்த நாட்களில நம்முடைய தேசத்திலேயும் சரி, நம்முடைய பட்டணத்திலேயும் சரி, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நிறுவனங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஐடி துறையிலே மாத்திரம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. ஐடி துறையில மாத்திரம் இல்ல. பல நிறுவனங்கள், ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்களா இருக்கலாம். இல்லன்னா ஐடி துறை அல்லாத பல நிறுவனங்களாக இருக்கலாம். அதிலேயுமே இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஐடி துறையை ஏன் நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாஸான வேலை இழப்பு. அதாவது ஒரே நேரத்தில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள பணி நீக்கம் செய்யப்படுகிற ஒரு காரியம் வந்து அது ஐடி துறையிலே நடைபெறுகிறது. அது வந்து நம்ம அதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது இந்த நாட்களிலே நமக்கு அவசியமாக இருக்கிறது. இது நிமித்தம் வேலை இழப்பின் நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அநேகர் வந்து இதற்காக அவர்கள் வந்து சில பொருளாதார சூழ்நிலைகளை சார்ந்திருப்பாங்க. அவருடைய பொருளாதார சூழ்நிலை முதலாவது அது வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகுது. பொருளாதாரத்தில ஒரு பாதிப்பு வரும்போது அவர்கள் அடுத்ததா தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கவலை அவர்களை நெருக்குவதா இருக்கிறது. இப்போ ஐடில வேலை பார்க்கிற நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து ஒரு இஎம்ஐல ஒரு காரியங்களை வந்து அவர்கள் அதை வாங்கி செய்கிற காரியங்களை நம்ம அநேகருக்குள்ள நம்ம பார்க்கிறோம். இப்போ திடீரென்று அவருடைய வேலையை இழக்கும்போது அந்த பேங்க் செலுத்த வேண்டிய அந்த தொகையை அவர்கள் செலுத்த முடியாம போகுறாங்க. இப்போ பேங்க்ல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், அநேகரை தனியாருக்கு அதை விட்டு அநேகர் குடும்பங்கள்ல வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ அநேகர் இது நிமித்தமா அவர்கள் வந்து அந்த நெருக்கம் அவர்களுக்கு ஏற்படும்போது அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்கிறோம் என்றே தெரியாத அளவுக்கு அவர்கள் வந்து அந்த தற்கொலைக்கு நேராக அந்த முடிவை எடுத்துக்கொள்றாங்க. இது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்க. இன்றைக்கு வந்து இது நம்முடைய தேசத்துல அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய பட்டணத்துல அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை செய்திகள் வந்து அது வெளியே நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக பல பேர் வந்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலை இழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா கர்த்தர் இதை குறித்து பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. கர்த்தர் தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் வந்து கடந்து வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த சில வார்த்தைகளை பார்த்து அதன் பின்பு நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பேசும்போது அதில் சொல்லியிருக்கிறாங்க, ஐடி துறையை இன்னொரு பேரழிவு அது தாக்க உள்ளது. இன்னொரு பேரழிவு அப்படின்னு சொன்னா, நம்ம கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம், அநேகர் வந்து வேலை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அநேகர் வேலைக்கு கடந்து போக முடியாத
முடியாத சூழ்நிலை வந்தது. அதே போல ஒரு பேரழிவு, அது அழிவு அல்ல, அது பேரழிவு. இப்ப பேரழிவுன்னு சொல்லும்போது பல பேர் இது நிமித்தமாக தங்களுடைய வேலையோ, வாழ்வாதாரத்தையோ அவர்கள் இழக்கப் போகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. நம்ம கண்கூடாக இன்றைக்கு பார்க்கிறோம். அது அநேக இடங்களில அது ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு முதல்ல உங்களுக்கு சொன்னதைப் போல அநேக முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி அவர்கள் வெளியே அனுப்புகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப இது ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அதைத் தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அது மிகவும் பயங்கரமான ஒன்றாக மாறிவிடும். இது நம்ம ஒருவேளை இதை கவனித்து இதற்காக நம்ம உத்தரவாதம் செய்து ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த காரியம் என்பது அது ஒரு பயங்கரமான காரியமாக மாறிவிடும். அது மாத்திரம் இல்ல, ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வேலைகளை இழப்பார்கள்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு இந்த கண்களுக்கு முன்பாக இந்த காரியம் அது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஐடி துறையில வேலை பார்க்கலனாலும் கூட நீங்க செய்தியை பார்க்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை அறிந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா செய்திகளிலும் நம்ம பார்க்கிறோம். எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் நம்ம பார்க்கிறோம். இந்த டிசிஎஸ்ல வந்த ஒரு பெரிய வேலை இழப்பை குறித்து எல்லா சேனல்களையுமே அதை குறித்து அவர்கள் பேசினார்கள். அப்ப இது அது ஒரு பெரிய நிறுவனமா இருக்கிறதுனால நமக்கு அது வெளியே தெரிகிறது. ஆனால் பல சின்ன சின்ன நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல இல்லைன்னா மீடியமாக இருக்கிற மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி சொல்லப்படுகிற நிறுவனங்கள்ல கூட இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். அதைத் தொடர்ந்து கர்த்தர் சொல்றாங்க, இது எல்லாமே சாத்தானுடைய ஒரு பெரிய சதி திட்டம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, தேசத்தின் ஜனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சத்ருவினுடைய ஒரு பெரிய திட்டம் சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, சத்ருனுடைய ஒரு பெரிய தந்திரம் இப்படிப்பட்ட தீமைகளை, இப்படிப்பட்ட ஆபத்துக்களை இந்த துறையில கொண்டு வந்து அநேகருக்கு வேலை இழப்பை கொண்டு வந்து அது நிமித்தம் அவர்கள் தங்களுடைய ஜீவனை இழந்து போகணும். அதுதான் சத்ருனுடைய ஒரு பெரிய தந்திரம். அப்போ இந்த காரியத்தை நம்ம அதிகமாய் கவனித்து பார்க்கணும். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு ஆரம்பம். இது ஒரு ஆரம்பம். ஆனா நீங்க இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமான வேலை இழப்புகள் தேசத்திலே பெருகுவதை நீங்க பார்ப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேலைகளை இழக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த நிதி அமைப்புகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்றதாக இருந்தாலும் சரி, ஒரு புறம் நமக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, இன்னொரு புறம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அந்த சம்பளத்தை அது சரியாக பயன்படுத்தணும். அது ஒருவேளை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னா அந்த பண பரிவர்த்தனை நிமித்தமாக, உதாரணத்துக்கு நம்ம இப்போ இன்றைக்கு பார்த்தோம்னா எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம ஜிபே யூஸ் பண்ணுகிறோம், கூகுள் பே யூஸ் பண்ணுகிறோம். அதுல பண பரிவர்த்தனை செய்யப்படுகிற காரியங்கள் அது நிமித்தமா அநேகருடைய அந்த பணங்கள் அவர்களுக்கு தெரியாமலே அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டு போகிற சூழ்நிலை. ஒருவேளை ஒரு புறம் அவர்கள் சம்பாதித்தாலும் ஆனால் மறுபுறம் அதை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இன்றைக்கு சைபர் கிரைம்ஸ் பெருகி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட தீமைகள் அது எல்லாமே இந்த டெக்னாலஜி மூலமாக தான் அது கடந்து வருது. ஒரு புறம் அது வேலை இழப்பை ஏற்படுத்துகிறது, ஆனால் மறுபுறம் இப்படிப்பட்ட சைபர் கிரைம்ஸ்க்கான காரியங்களுக்கும் அந்த டெக்னாலஜி தான் அது வழிவகுக்கிறது. இப்போ இதற்காக நம்ம அதிகமாய் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்றாங்க, இனி நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களை நம்பிக்கை இழக்க செய்து தற்கொலைக்கு நேராக இந்த காரியங்கள் நடத்துகின்றன அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான காரியம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காரியம். இந்த துறையில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இந்த துறையை நம்முடைய தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான துறையாய் வைத்திருக்கிறார். இது நிமித்தமாக தான் நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரம், ஒரு காலத்தில் நம்ம பின்தங்கி இருந்த நம்முடைய பொருளாதாரம் இன்றைக்கு இப்படிப்பட்ட டெக்னாலஜி நிமித்தமாக, இந்த ஐடி துறை நிமித்தமாக நம்ம பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறி வருகிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு அதை தடை செய்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுது. ஏன்னா ஐடி துறையில் வருகிற இழப்பு என்பது அது தேசத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அது தேசத்தில் இருக்கிற அந்த துறை மாத்திரமல்ல, அதை சார்ந்திருக்கிற பல துறைகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஐடி துறையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம ஐடி துறையை பயன்படுத்துகிறோம். ஐடி துறையை பயன்படுத்தாதவங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய கரங்களில் இருக்கிற மொபைல் ஃபோன் ஆகட்டும், நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பயன்படுத்துகிற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா மொபைல் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அனைத்துமே ஐடியின் மூலமாக அது உருவாக்கப்பட்டவை. அதில் வேலை செய்கிறவர்கள் அவர்கள் அதை உருவாக்கின ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட தீமைகள்லாம் கடந்து வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த தீமைக்காக இந்த துறையில இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாங்க, திறப்பிலே நின்று உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறவன் எழும்ப வேண்டும். இப்ப கர்த்தர் தெளிவாக சொல்றாங்க, திறப்பிலே நின்று உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறவன் அவர்கள் எழும்ப வேண்டும். உங்களுடைய பட்டயத்தை எடுக்க வேண்டிய நேரம் இது, துலக்க வேண்டிய நேரம் இது. அப்போ நாம இந்த பொல்லாத இந்த சத்துருடைய தந்திரத்திற்கு விரோதமா யுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. அதனால இந்த துறையில இருக்கிற கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், அவர்களுடைய பங்கு என்பது இந்த நாட்களில் ஒரு பெரிய பங்காக இருக்கிறது. அவர்கள் தான் இதற்கு ஒரு பெரிய உத்தரவாதிகள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்த துறையில் அந்தந்த துறைகளில் கர்த்தர் ஏற்படுத்தி, அந்த துறையில் வரப்போகிற ஆபத்துக்களை குறித்து கர்த்தர் அவர்களோடு பேசி, அந்த ஆபத்துகள் அது தடுத்து நிறுத்தப்படணும், அந்த ஆபத்துகள் அது சம்பவிக்காதபடிக்கு அது முழுவதுமாய் நீக்கப்படணும், அது முழுவதுமாய் தடுக்கப்படணும் அப்படின்றது தான் கர்த்தருடைய எண்ணம். அப்போ இந்த தீமைகள் இது சத்துருவின் மூலமாக கொண்டு வரப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி அதை தடை செய்து ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்றாங்க, நீங்க திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போது நான் காரியங்களை மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம நம்முடைய உத்தரவாதம், இந்த துறையில பணிபுரிகிற ஒவ்வொருவருடைய உத்தரவாதமும் பெரியது. அது மாத்திரம் இல்ல, அந்த துறையில இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இந்த துறையில இல்லாதவங்க கூட நம்ம ஏதோ ஒரு வகையில அதோடு நம்ம இணைக்கப்படுகிறோம். அப்போ அதனால நம் ஒவ்வொருவருடைய பெரிய கடமை, நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது அந்த துறையில இருக்கிறவர்களை மாத்திரம் பாதிப்பதல்ல, தேசத்தினுடைய முழு பொருளாதாரத்தையுமே அது பாதிக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை கடந்து வரப்போகிறதுன்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒரு புறம் இந்த இந்த ஐடி துறையில் ஏற்படுகிற வேலை இழப்பின் நிமித்தமாக ஜனங்கள் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற காரியம், மறுபுறம் தங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை அவர்கள் இழந்து போவதற்கான சூழ்நிலைகள். இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ எவ்வளோ கவனமாக நாம் இருக்கணும், எவ்வளோ அதிகமாக நாம் இதற்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை தான் இந்த பட்டணத்திலையும் சரி, தேசத்திலையும் சரி, துறையிலையும் சரி ஒரு காவல்காரராக, ஒரு ஜாமக்காரராக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் நம்மை வைத்திருக்கிறார்? ஏன் நம்மை எழுப்பி இருக்கிறார்? கர்த்தரை ஏன் நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த துறையில வரப்போகிற ஆபத்துக்களை குறித்து கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார். இப்போ நாம இதற்காக எழும்பி இந்த நாட்களில் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவைகள் தடுத்து போடப்படும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அப்போ யார் இதை குறித்து பாரப்படுவார்கள்? யாருக்கு இதை குறித்து தெரிவிக்கப்படும்? யார் இன்னும் மேலதிகமான காரியங்களை இதில் இருக்கிற சத்துருடைய தந்திரங்களை அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொன்னா, இதை குறித்து பாரம் எடுக்கிறவர்கள். ஒருவேளை இன்றைக்கு நான் நல்லா இருக்கலாம், என்னுடைய வேலை எனக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கிற வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெளியே இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நம்மை ஒரு பாதிக்காதபடிக்கு இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அது நம்மையும் பாதிக்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம எங்கே கடந்து போக முடியும்? அதனால் நம்ம கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு நாம் அதை விழிப்பாய் பார்த்து அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இப்பொழுதும் சகோதரர் ஐடி துறை குறித்த அந்த தீமைகளை தெளிவாக சொன்னாங்க. நம்ம அதை கேட்டோம். நம்ம இப்போ எல்லாரும் இணைந்து உத்தரவாதம் பண்ணி செபிக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து செபிங்க. ஒருவேளை நீங்கள் ஐடி துறையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஐடி துறையோட நீங்கள் கனெக்டில் இருக்கீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அது ஐடி துறையில் அது பின்பாக அதுக்குண்டான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது எல்லாமே ஐடி துறையில் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து இணைந்து உத்தரவாதம் பண்ணி செபிங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த வேலை இழப்புகள் நிமித்தமாக அநேக தற்கொலைகள், குடும்பங்கள் அநேக தற்கொலைகள் நடக்கிறது நம்ம கேள்விப்படுகிறோம் செய்தியாய். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலங்களில் அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக திருப்பப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் மறுபடியும் நடக்காதபடிக்கு நாம் உத்தரவாதம் பண்ணி செபிக்கலாம். எல்லாரும் எங்களோடு இணைந்து செபிக்கலாமா? துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த ஐடி துறையை உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த வேலை இழப்புகள் நிமித்தமாக இதோ அநேகரே சபா ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து போகிற இந்த நிலையை ஆண்டவரே சபா உம்முடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை மனம் இறங்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரம் கடந்து வருவதாக. அப்பா, இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் ஏசப்பா எங்க ஐடி துறையில் வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே நின்று உத்தரவாதம் பண்ணி செபிக்கிற ஆண்டவரே. இதோ இயேசுப்பா உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே இணைந்து நாங்கள் செபிக்கிற ஒரு விசை உம்முடைய கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இந்த வேலை இழப்புகள் இதோ ஆண்டவரே அநேக இயேசுப்பா பெரிய பெரிய கம்பெனிகள் இதோ வேலை இழப்புகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா ஆயிரமாக இயேசுப்பா ஜனங்கள் வேலைகள் இழக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை இயேசுப்பா எங்கள் தேசத்தில் தொடராதபடிக்கு இதோ கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இந்த ஐடி துறையில கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒரு விசை உம்முடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் நம்ம இணைந்து செபிக்க போறோம். செபிக்கலாமா?
தகப்பனே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஏற்படுத்தின இந்த துறைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த துறையின் மேல் வந்திருக்கிற இந்த தீமையை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த துறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் வருகிற இந்த வேலை இழப்பின் நிமித்தமாக எந்த ஒரு தீமையும் யார் ஒருவரையும் தொடாதபடி கர்த்தருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜனங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் யார் ஒருவரோ இந்த வேலை இழப்பு நிமித்தமாகவோ வருகிற இந்த தீமையிலேயோ பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை மாய்த்து கொள்ளும்படியான எந்த ஒரு முடிவுக்குள்ளேயும் அவர்கள் போகாதபடி தேவரீர் அவர்களை பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புக்குள்ள நீர் அவரை மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் வருகிற இந்த தீமை ஆண்டவரே ஏஐ டெக்னாலஜி மூலமாக இருக்கலாம், வேற எந்த காரியத்து நிமித்தமாக இருக்கலாம் ஆண்டவரே. யார் ஒருவரும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கான காரியங்களை இழந்து ஆண்டவரே அது நிமித்தமாய் சோர்வடைந்து ஆண்டவரே தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்து விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த துறையை தேவன் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஏற்படுத்தினீங்க. இதில் சத்ரு வைத்திருக்கிற எந்த தீமையும் பலன் கொள்ளாதபடி உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரே அப்பா ஐடி துறையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ ஐடி துறையிலே ஏசப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, குறிப்பாக ஏசப்பா இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவன் எழும்பி ஜெபித்தால் நலமாயிருக்கும் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை இதோ எங்கள் ஐடி துறையில எழுப்பி தாங்க ஆண்டவரே. பாரமுள்ள ஜனங்களை ஆண்டவரே ஏசப்பா இதோ திறப்பிலே நின்று ஆண்டவரே ஏசப்பா பரிந்து பேசுகிற ஜனங்கள் இதோ இப்பொழுது எங்கள் ஐடி துறையில நீர் எழுப்பி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப அந்த பாரத்தை ஒவ்வொருவருக்குள்ள நீர் போடும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவ கரம் இப்பொழுதே கடந்து வருவதாக. அப்பா இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் ஆண்டவரே எங்க ஐடி துறையில ஏசப்பா இனி தொடராதபடிக்கு இதோ உம்முடைய கரம் ஆண்டவரே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள், திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே சுயநலமாய் அல்ல ஆண்டவரே, அப்பா சுயமாய் அல்ல ஆண்டவரே, இதோ தன்னுடைய காரியங்களுக்காக அல்ல ஆண்டவரே. இதோ ஏசப்பா ஆண்டவரே வேலை இழப்புகள் நிமித்தமாய் அநேகர் பாதிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீரே எழுப்பி தரும்படியாய், இந்த ஐடி துறையில் நீரே எழுப்பி தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரியோடு நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய துறைக்காக உங்களுடைய சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் துறையில் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட திரளான பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த துறையின் பாதுகாப்பிற்காகவும் இந்த துறையில் எந்த ஒரு தீமையும் கடந்து வராதபடிக்கு அதற்காக திறப்பிலே நின்று தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிற பிள்ளைகளை கர்த்தர் திரளாக எழுப்புவீராக. இந்த துறைக்காக உத்தரவாதம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் எங்கள் துறையில் திரளாக எழுப்பி தரும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த துறையின் நிமித்தமாகவோ இந்த துறையிலோ ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாத தீமைகளையும் சத்துரு கொண்டு வராதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எங்க துறை மேலே கடந்து வருவதாக. இதற்காக பாரப்படுகிறவர்களையும் இதற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களையும் ஆண்டவரே எங்க துறையை காவல் காக்கிற காவல்காரர்களையும் ஜாமக்காரர்களையும் கர்த்தாவே எங்க துறையிலே தேவன் திரளாக எழுப்பி தரும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே துறையிலே கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையான நினைவுகள் நிறைவேறவும் ஆண்டவரே சத்ருவானவன் துறைக்கு விரோதமாய் வைத்திருக்கிற தீமையான காரியங்கள் அது மட்டுப்படுத்தப்படவும் அதற்காக உத்தரவாதம் பண்ணுகிற பாரப்படுகிற திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் எங்க துறையில இந்த நாட்களை திரளாய் பிறப்பித்து தரும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய பாதபடியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான நினைவுகளும் எங்க துறையின் மேலே நிறைவேறணும் ஆண்டவரே. சத்துரு எங்க துறை மேலே கை வைத்திடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்க துறை மேலே கடந்து வருவதாக. இந்த துறை நிமித்தமாய் நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய திட்டங்கள் அது தடையில்லாமல் நிறைவேற்றப்படணும். அதற்கு ஆண்டவரே இதற்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே ஜெபிக்கிற திரள் கூட்ட ஜனங்கள் இங்க துறையிலே திரளாக பிறப்பிக்கப்படும்படிக்காக உடைய பாதபடியிலே உத்தரவாதம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தரவனமாய் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி ராஜா ஏசப்பா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. இதோ ஏசப்பா நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்திருக்கிற ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ எங்கள் ஜெபங்களுக்கு நீரே பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இந்த நாளிலும் நாம் அநேக முக்கியமான காரியங்களுக்காக ஜெபித்தோம். சாத்தான் இந்த துறையில் வைத்திருக்கிற அநேக தீமையான காரியங்களை அறிந்து நாம் ஜெபித்தோம். இந்த காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதற்காக உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸில் கூட இதை வைத்து நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த துறையில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்கள், ஆனால் இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கீழ்காணும் எண்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களை
எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புவதில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.